இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல எக்ஸல் ஷார்ட்கட் கீஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீல ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த செல்லை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே ஒரு கண்டென்ட் அடிச்சிருக்கேன். இதை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா நான் F2 ப்ரெஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் கீ F2. கோ டு த ஸ்பெசிஃபைடு செல். அந்த செல்லுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் கீ F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோ டு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே எந்த செல்லுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லோடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா போதும். நான் J20 கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர்னு கொடுக்குறேன். சரிங்களா? எனக்கு J20 அந்த செல்லுக்கு நான் போயிடலாம். சரிங்களா? இதில் F5 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல சேல்ஸ் ரிப்போர்ட்டு போகணும் அப்படின்னா ஓகே கொடுத்தா நான் சேல்ஸ் ரிப்போர்ட்டு ஷீட்டுக்கு நான் போயிடுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ F7. F7 ஸ்பெல் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ஒர்க் ஷீட்டில் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உள்ளவனே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஓகேங்களா? ஸ்பெல் செக் ஷார்ட்கட் கீ F7. அடுத்தது F11. F11 ஷார்ட்கட் கீ நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். புதுசாக ஒரு சார்ட் இன்சர்ட் ஆகிருக்குது, அதோட ஷார்ட்கட் கீ F11. அதேமாதிரி நீங்கள் ஒரு கரண்ட் டைம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டத்தில் இருக்கிற இந்த கரண்ட் டைம் டிஸ்பிளே ஆகும். கரண்ட் டேட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் செமிகோலன்றத கரண்ட் டேட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. நெக்ஸ்ட் ஒரு புது ஒர்க் ஷீட்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஷிஃப்ட் F1 அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ட் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் கீ F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஒர்க் ஷீட் இன்சர்ட் ஆகிடும். அதேமாதிரி எக்ஸல் ஃபார்முலா விண்டோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F3 தான் ஷார்ட்கட் கீ. அதுக்கு ஏதாவது ஃபார்முலா நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு சம் ஃபார்முலா வேணும் அப்படின்னா சம் ஃபார்முலா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு சம் ஃபார்முலா இன்சர்ட் ஆகிடும். அதுக்கு ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F3. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F5. ஷிஃப்ட் F5 ப்ரெஸ் பண்ணுன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் விண்டோ வந்துடும். இங்கே நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை நான் டைப் பண்ணாலும் போதும். டைப் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தனா இல்லை ஃபைண்ட் ஆல் கொடுத்தனா எனக்கு அந்த செல்லுக்கு போயிடும். சரிங்களா? அதோட ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F5. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஏன்றது ஷார்ட்கட் கீ டு செலக்ட் த ஆல் கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் ஷீட்டு. அதேமாரி கண்ட்ரோல் பின்றது போல்டு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஐன்றது இட்டாலிக்ஸு. சரிங்களா? இட்டாலிக்ஸு. கண்ட்ரோல் பி போல்டு, கண்ட்ரோல் ஐ இட்டாலிக்ஸு, கண்ட்ரோல் சி காப்பி, கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு, கண்ட்ரோல் டி பேஸ்ட்டு. அதுக்கடுத்து கண்ட்ரோல் டி நான் இதை செலக்ட் பண்ணிட்டுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபில் த கண்டென்ட்ஸு. சரிங்களா? நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கொடுத்தனா எனக்கு ஃபில் பண்ணிவிடும். சரிங்களா? அப்புறம் இந்த டேட் இருக்குது, அந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். எனக்கு ஃபில் டவுன்ன்றது தான் கண்ட்ரோல் டி. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் கே. கண்ட்ரோல் கே ஹைப்பர் லிங்க் இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஹைப்பர் லிங்க் கிளாஸ் பார்த்துருப்போம். அந்த ஹைப்பர் லிங்க் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் டயலாக், அதான் கண்ட்ரோல் கே. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் F.
கண்ட்ரோல் எஃப் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வரும். எதை ஃபைண்ட் பண்ணுமோ அந்த நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நெட்டு அமௌண்ட்டுன்றதை நான் டைப் பண்ணுறேன். ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே எனக்கு நெட் அமௌண்ட்டு இந்த செல்லுக்கு போயிடும். கண்ட்ரோல் அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் எஃப் ஓப்பன் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷனு. கண்ட்ரோல் ஜி வந்து கோ டு ஆப்ஷனு. கண்ட்ரோல் ஹெச் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் தான். நான் நெட் அமௌண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இதை டைப் பண்ணிங்கன்னா டோட்டல் டைப் பண்ணுறேன். டு ரீப்ளேஸ் நெட் அமௌண்ட்டு ரீப்ளேஸ் நான் கொடுக்குறேன். நான் வந்து நெட் அமௌண்ட்ன்றது வந்து டோட்டல் ரீப்ளேஸ் ஆகிடும். ஷார்ட்கட்டுக்கு வந்து கண்ட்ரோல் யூ வந்து அண்டர்லைனு. அதேமாரி கண்ட்ரோல் 5 வந்து ஸ்ட்ரைக் த்ரூ. கண்ட்ரோல் ஓ வந்து ஓப்பன் ஏ ஃபைலு. புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் என் வந்து நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, நியூ டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் பி வந்து பிரிண்ட் ஏ டாக்குமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எஸ் வந்து டு சேவ் த டாக்குமெண்ட்டு. கண்ட்ரோல் இசட் வந்து அன்டூ அன் ஆக்ஷன்னு. சரிங்களா? இப்போ நான் இது வந்து இந்த 100 எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் இசட்னு கொடுத்தேன்னா நான் அன்டூ அன் ஆப்ஷன்னு. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் F9 வந்து மினிமைஸ் த கரண்ட் விண்டோ. மினிமைஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே கீழே. அதே மாதிரி கண்ட்ரோல் F10 வந்து மேக்ஸிமைஸ் கரண்ட்டு செலக்டட் விண்டோ. அதேமாதிரி கண்ட்ரோல் F6 ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் ஒர்க் புக்ஸு. நீங்கள் ஒர்க் புக் 2 ஒர்க் புக் வச்சுருந்தீங்கன்னா கண்ட்ரோல் F6 கொடுத்து ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் ஒர்க் புக்ஸு. அதேமாரி கண்ட்ரோல் பேஜ் டவுன் பேஜ் அப் கொடுக்குறேன். அது வந்து டு ஸ்விட்ச் பிட்வீன் த ஷீட்ஸு. ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு வந்து டு கிரியேட் ஏ சம்மேஷன் ஃபார்முலா. ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் வந்து இதை சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு ஆல்ட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இது சம் பண்ணிடும். சரிங்களா? இந்த செல்லோடைய வேல்யூ வந்து இந்த கரண்ட் செல்லை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பாஸ்டப் கொடுத்தீங்கன்னா இந்த செல்லோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் செல்லில் இன்சர்ட் பண்ணிவிடும். இந்த செல்லோட வேல்யூ நெக்ஸ்ட் செல்லில் இன்சர்ட் பண்ணோன்னா கண்ட்ரோல் பாஸ்டப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செல்லில் இன்சர்ட் பண்ணிவிடும். கரன்சி ஃபார்மேட் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் டாலர் சிம்பிள் வந்து கரன்சி ஃபார்மேட் இன்சர்ட் பண்ணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹேஷ் வந்து டேட் ஃபார்மேட்டு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹேஷ் வந்து டேட் ஃபார்மேட் இன்சர்ட் பண்ணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பர்சன்டேஜ் ஃபார்மேட் இன்சர்ட் பண்ணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சயின்டிஃபிக் ஃபார்முலா இன்சர்ட் பண்ணும். அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டு சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து டைம் ஃபார்மேட் இன்சர்ட் பண்ணும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் வந்து உங்களுக்கு காலத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் வந்து உங்களுக்கு இந்த ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் டபிள்யூ வந்து க்ளோஸ் த டாக்குமெண்ட். சரிங்களா? சேவிங் கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் ஆகிடும். இந்த ஷார்ட்கட் கீஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பவர் பாயிண்ட் கிளாஸஸ் பார்க்கலாம்.